ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது மிகவும் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் செல்வராகவன் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு. ஏன்னா அவரோட கெரியரில் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே விவகாரமான படங்களாக இருந்தாலும் எல்லாமே நல்ல படங்கள் தான். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அவரோட படங்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆனாலும் அந்த மாதிரி இயக்குனருக்கு என்னதாங்க ஆச்சு. இன்னைக்கு அவரை பற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெளில வருது. எந்நேரமும் போதையிலேயே இருக்கிறாராம், சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாராம், சரக்கை போட்டுட்டு படுத்துக்கிறாராம், ட்ரக்ஸுக்கு எல்லாம் எடுக்கிறாருங்களாங்க. ஏங்க இந்த மாதிரி ஆயிட்டாரு அவரு, விவாகரத்து வேற பண்ண போறாராமே அப்படின்ற மாதிரி யூடியூப்ல எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் வாய்க்கு வந்ததை பேசுறான். ஆனா என்னதான் உண்மை நிலவரம், செல்வராகவன் அவர்களோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம், அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான விவகாரங்கள்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக நான் பேச போகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க. நீங்களே செல்வராகவன் படத்தை பார்த்துட்டு வந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த வீடியோ கேட்டால். அதாவது செல்வராகவன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டை மாற்றி விட்ட ஒரு நடிகர். நடிகர்ன்ற பாருங்க, இப்போ நடிகர் ஆயிட்டாரு, ஒரு இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000ஆவது காலகட்டம் வரைக்குமே ஒரு இயக்குனர், ஒரு புதுமுக இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க அப்படின்னா இவங்க எந்த யூடியூப் பின்னணியோ எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பின்னணியோ கிடையாது. வருஷ கணக்கில் ஒரு சில இயக்குனர்கள் கிட்ட வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இயக்குனர்கள் கூட வேலை பார்க்கும் போதே அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு சில நடிகர்கள் கிட்ட கதையை சொல்லி ஃபாலோ பண்ணி அந்த நடிகர்களோட கால் ஷீட்டை வாங்கிட்டு படம் பண்ணுறது தான் ட்ரெண்டாக இருந்தது நண்பர்களே. அதனால எந்த ஒரு புதுமுக இயக்குனர்களாக அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய நடிகர்களை வச்சு தான் அந்த படத்தை அவங்க ஆரம்பிப்பாங்க. முதல் படமே பார்த்தீங்கன்னா அஜித், விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி கால் ஷீட்டை கொடுத்து அடிச்சு நவுத்துவாங்க. அந்த இயக்குனர்களோட முதல் படம் வெற்றி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க வேற லெவலில் திமிர பிடிச்சின்னு ஆடுவாங்க. அதுவும் நல்லா விஜயகாந்த் வச்சு இயக்குன ஒரு இயக்குனரை போய் பார்த்தாங்க. அவர் இப்போ அவுட் ஆஃப் த மார்க்கெட் தான், இப்போ ட்ரெண்ட்லேயே கிடையாது அவர். ஆனாலும் நான் மறுபடியும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜயகாந்த் மாதிரியே கருகருன்னு இருக்கிற ஒரு சர்ச்சையான ஒரு நடிகரை தூக்கின்னு போயிட்டு ஒரு ஹீரோவை போட்டு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர்கிட்ட போய் உட்காந்து பேசினா சிறான பூமர் மாதிரி அன்னைக்கு போட்ட ஆட்டத்தெல்லாம் இன்னைக்கும் மறக்காம இன்னைக்கும் அதே ஆட்டத்தை போட்டுக்கிட்டு கெத்து காமிச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு ஓவரா பேசினாரு. இன்னி வரைக்கும் அவரோட அடுத்த படம் ஆரம்பிக்கவே இல்லை இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த மாதிரி இயக்குனர்களோட மனநிலை இருந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு எந்த ஒரு பெரிய நடிகரும் வேண்டாம்டா, எந்த ஒரு பெரிய நடிகரும் வேணாம், சின்ன நகரியும் வரான், எவனுமே வேணாம், ஆனால் என் கதையை நம்பி என் ஸ்கிரிப்டை நம்பி நான் ஒரு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ட்ரெண்டையை மாற்றி விட்டவர் தான் நம்ம இயக்குனர் செல்வராகவன் அவர்கள். இவரோட படங்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே புதுசாக இருந்தது. அதாவது இவரோட படத்தை பார்த்து தேட்டரில் மிரளாதவனே கிடையாது. ஏன்னா துள்ளுவது இளமை அப்படின்றது ஒரு சாஃப்ட் பான் அப்படின்றத எல்லாருமே ஆணித்தனமாக அடிச்சே சொல்லியாச்சு. இருந்தாலும் அந்த கதை அந்த காலகட்டத்தில் ரொம்பவே புதுசு. என்னதான் விமர்சன ரீதியாக அந்த படம் ஏகப்பட்ட சர்க்கிள்களை சந்திச்சாலும் கலெக்ஷன் வைஸ் அந்த படம் நல்லா கலெக்ஷன் பண்ணி ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் காதல் கொண்டேன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட சிகப்பு ரோஜாக்களா ஒரு சில படங்கள்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்து பேசுவாங்க. என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளுகிளுப்பான ஒரு படம் தான், பட் வித்தியாசமான ஒரு படம், தனுஷ் அவர்களை வச்சு எடுக்கப்பட்ட படம். ஆனால் இவர் திரும்பி பார்க்க வச்சதே இவர் இயக்கிய 7G ரெயின்போ காலனி அப்படின்ற ஒரு படம் தான். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ ஆபாசங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கதைக்களமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புது புது முகங்களை போட்டு இந்த படத்தை வேற லெவலில் கலக்கியிருப்பார் செல்வராகவன். ஸோ அதுல இருந்து தான் செல்வராகவன் ஒரு வித்தியாசமான இயக்குனர், ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற ஒரு பேர் இவருக்கு கிடைச்சது. இருந்தாலும் இவரோட இயக்கத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் துள்ளுவது இளமை, காதல் கொண்டேன் போன்ற படங்களெல்லாம் நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தனுஷுக்கே ஒரு பேர் இருந்தது, ஆன் ஷக்கீலா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா பிட்டு படமாக நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்து அந்த இமேஜை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ரஜினி பொண்ணு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நல்ல நல்ல கதைக்களங்களை எடுத்து நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு லெவலுக்கு வரத்துக்கே, ஒரு லெவலுக்குன்றதோட இந்த நெகட்டிவ் சைடெல்லாம் அவர் டோட்டலாக வேனிஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு வரத்துக்கே தனுஷ் அவர்களுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு தனுஷ் அவர்களோட இன்ட்ரோடக்ஷனை செல்வராகவன் அவர்கள் வேற லெவலில் சாயம் பூசி வச்சுட்டு இருந்தார் அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. ஆனால் இவன் இப்படி செல்வராகவன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாரு, ஆரம்பத்தில் ஒழுங்கான படம் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய படங்களில் இருக்கும் முக்கியமான கதாபாத்திரம் எல்லாமே செல்வராகவன் அவர்களோட ஓன் கேரக்டர் தான். ஸோ செல்வராகவன் அவர்கள் ஸ்கூலில் என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அது எல்லாமே துள்ளுவதோ இளமை படம் மூலமாக பண்ணிட்டாரு. காதல் கொண்டேன் படத்தில் அவர் மனசில் இருந்த அத்தனை பாரத்தையும் தனுஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு மொட்டை அடிச்சு கண்ணாடியை போட்டு அதையும் காமிச்சிட்டாரு. 7G ரெயின்போ காலனியில் உண்மையாகவே அவரோட ஏரியாவில் KK நகரில் எங்கே ஸ்டே பண்ணும்போது ஒரு பஞ்சாபி பொண்ணை சைட் அடிச்ச கதையா. ஸோ அதனால் என்ன நடந்தது அப்படின்றது தன்னோட வாழ்க்கையில இருந்தே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பழி போட்டார், அது வேற ஒருத்தன் என் ஃப்ரெண்டோட லவ் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே இவரோட லவ் தான் இது. ஸோ இந்த மாதிரி செல்வராகவன் அவர்களோட கேரக்டர் எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை, அவரோட தனிப்பட்ட கருத்தை, தனிப்பட்ட கதையை அவர் சினிமா மூலயமாக வெளில சொல்றாரு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் செல்வராகவன் அவர்கள். ஸோ அதை எதுவுமே வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் பேசுறது அப்படின்றது இப்போதான் சமீபத்தில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, செல்வராகவன் அவர்கள் இவ்வளோ பேசுவாரா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இவர் பேசக்கூடிய லாங்குவேஜ், அவர் எடுக்கும் படங்கள் தான்.
ஸோ இந்த மாதிரி படங்கள் மூலயமாக தன்னோட கேரக்டரை ரிவீல் பண்ணுற ஒரு மனிதன் தான் செல்வராகவன். ஸோ செல்வராகவன் யார் அப்படின்றது இப்போ உங்களுக்கு அப்பட்டமாக புரிஞ்சு போயிருக்கும். ஸோ இவரோட பரிமாணத்தை இவர் எப்போ மாத்துறாரு, இவருக்கு ஒரு முகமுடி எப்போ இவர் போடுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படங்கள் மூலயமாக இவரை பற்றி சொல்ல வந்தவர் இவருக்கு இவரே முகமுடி போட்டுக்கிட்டு இவரே ஏமாத்த ஆரம்பித்த காலகட்டம் தான் 1000ல் ஒருவன் அப்படின்ற ஒரு படம் வந்து இவர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக செல்வராகவன் அவர்களோட பேட்டர்ன்லேயே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரியான வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம் ரொம்ப நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான சில சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்த ஒரு இயக்குனர் திடீர்னு ஜம்ப் ஆகி கிறிஸ்டோபர் நோலன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜேம்ஸ் கேமரான் அப்படின்ற ஆட்கள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க போறாரு அப்படின்னும் போது யாருமே பெருசாக எதிர்பார்க்கலாத. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த படங்கள் எல்லாமே மிடில் லெவல் பட்ஜெட். ஸோ ஒரு மிடில் லெவல் பட்ஜெட்டில் புதுமுகங்களை வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னும் போது அந்த மிடில் லெவல் பட்ஜெட்டை இவரால் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் 1000ல் ஒருவன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, அவ்வளோ பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸு, இதெல்லாம் வச்சு எடுக்கும்போது எங்கே செலவை குறைக்கணும், எங்கே ஏற்றணும், நம்ம சின்ன பட்ஜெட்டில் ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப லத்தார்ஜியாகவும் ஒர்க் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம ராவும் பகலுமாக உழைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நுணுக்கம் செல்வராகவன் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் தெரியாமல் போச்சு. இதன் காரணமாக தான் இந்த படத்துக்கு தேவையில்லாத பட்ஜெட்டுகள்லாம் ஏற்றி விட்டு மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இவர் இயக்கத்தில் நடித்த சோனியா அகர்வாலை இவர் காதலிச்சு திருமணம் பண்ண காலகட்டம் அது. திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இவர் பண்ற வேலையெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டு இவர் கூட வாழ முடியாம வாழ்ந்து இந்த 1000ல் ஒருவனோட படப்பிடிப்புல இவர் எழுந்து போனதுக்கு அப்புறமா அந்த மொத்த படப்பிடிப்பையும் கண்ட்ரோல் பண்ணது நடிகை சோனியா அகர்வால், அதாவது இவரோட மனைவி சோனியா அகர்வால் தானா. ஸோ ஏன் செல்வராகவன் அவர்கள் இந்த மாதிரி பண்றாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு இப்பேற்பட்ட கிரியேட்டிவிட்டி வரத்துக்கு அவர் ஒரு சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானது தான் மேட்ரு. எந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்னமோ நினைக்க வேணாம், ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் ரொம்ப வீரியமான விஷயம். அதுதான் இஸ் அடிக்டட் டு சிகரெட் மற்றும் ஆல்கஹால் நண்பர்களே. ஸோ இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானனால செல்வராகவன் அவர்களோட வாழ்க்கை எந்த லெவலில் மாறி போச்சு அப்படின்றதையும் தாண்டி இவரோட கெரியரை எப்படி நாசமாக போச்சு அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ஒரு நல்ல 3 படங்கள், அது வந்து என்னதான் ஆபாசம் கலந்த படங்களாக இருந்தாலும் ரசிக்கும் தன்மையாக இருக்கும். இன்றைக்கி கூட டிவியில் போட்டால் அந்த படங்களை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட அடிக்கடி போட்டு பார்க்கறதுக்கான அத்தனை தகுதிகளும் அவர் எடுத்த முதல் 3 படத்துக்கும் இருக்குது. ஆனால் 1000ல் ஒருவன் அப்படின்ற ஒரு படம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் யாராலையும் கொண்டாடப்படவில்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த படம் ரொம்ப புதுசு. ஆனால் இன்னைக்கு வந்திருந்தா அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம், ஏகப்பட்ட பாராட்டுகளை வாங்கக்கூடிய அத்தனை தகுதிகளும் அந்த படத்துக்கு இருந்தோம். செல்வராகவன் அவர்கள் ரொம்பவே முன்கூட்டியே எடுத்துட்டார். அதுக்கு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவரோட ஃபார்வர்ட் திங்கிங் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பட் இருந்தும் இது எங்கே சர்க்கிள் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவரோட எக்ஸிக்யூஷன், அவர் வந்து இதை எப்படி பண்ணணும், சரிவர எப்படி பண்ணணும், ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணணும், அங்கே இருக்கிற டெக்னீஷியன் மற்றும் ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட்டை விட்டனால இந்த படம் அதிக பட்ஜெட் ஆகி கலெக்ஷன் வைஸ் ஓரளவுக்கு சுமார் கலெக்ஷன் வந்தாலும் போட்ட காசை எடுக்க முடியாதனால இது ஒரு ஃப்ளாப் படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை அந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி புதுப்பேட்டை அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த படம் ஒரு வேற லெவல் படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வன்முறையாக படம் எடுக்கிறேன், இந்த ரவுடியை பற்றி நான் படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரவுடிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அந்த ரவுடிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரியான வன்முறை படங்களை இன்னைக்கு எடுத்து ரத்தமும் சதையுமா காமிக்கிறீங்க. ஆனால் புதுப்பேட்டையில் எந்த ஒரு சீன்லையும் மிகப்பெரிய அளவுக்கு ரத்தமும் சதையுமா இருக்காது. அதுக்கு பதிலாக தனுஷ் அவர்கள் அப்பட்டமாக மிரட்டியிருப்பாரு. அவர் மிரட்டினதையும் தாண்டி அந்த படத்தில் சொல்லக்கூடிய உண்மையான இந்த அரசியல் பின்புலம் மற்றும் அரசியலுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்துப்பான், ஒரு ரவுடியோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அவனோட டவுன்ஃபால் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப துல்லியமாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாரு. அந்த படம் வந்து ரொம்ப ஒரு நல்ல படம். ஆனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல படத்தோட கேட்டகரியில் நம்ம வந்து டாப் 10 லிஸ்ட் எடுத்தோம்னா புதுப்பேட்டை வராமே இருக்காது. ஸோ இங்கே எத்தனை புதுப்பேட்டை ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. நானும் ஒரு புதுப்பேட்டை ஃபேன் தான். ஸோ செல்வராகவன் ஃபேன் அப்படின்றதையும் தாண்டி அவரோட படங்களுக்கான ஃபேன் நான். ஸோ இந்த மாதிரி செல்வராகவன் அவரோட படங்கள் அத்தனை படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மயக்கம் என்ன அப்படின்றதும் ஒரு சிறப்பான படம். ஆனால் அந்த மயக்கம் என்ன படத்துக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச். ஏன்னா புதுப்பேட்டை மற்றும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் 1000ல் ஒருவன் வரைக்கும் அவர் சோனியா அகர்வாலோட குடும்பம் நடத்துகிறாரு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் செல்வராகவன் அவர்களோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அவர் குடிப்பழக்கத்துக்கும் சிகரெட் பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக வராரு, குடும்பத்தில் ஒட்டாமல் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகிறாரு. இதனால் சோனியா அகர்வாலுக்கும் செல்வராகவன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிற காரணத்தினால இவங்க 2 பேரும் 2010 வருஷம் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது தான் தற்போதைய தகவல் இல்லை, அந்த காலத்து தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் மனைவி இல்லாமல் இருந்தவர் மயக்கம் என்ன படம் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது இந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சவங்க தான் கீதாஞ்சலி அவர்கள்.
இவங்களை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் ஆரம்பத்தில் கீதாஞ்சலி அவர்களோட வீட்டில் ஒத்துக்கவே இல்லையா. ஏன்னா இவர் வந்து 2வது திருமணம் பண்ண போறாரு. முதல் திருமணத்துக்கே இவர் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கினாரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதுக்கு கீதாஞ்சலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் இவரை பற்றி அப்பட்டமாக எனக்கு தெரியும், இவரோட கேரக்டர் என்ன அப்படின்றது தெரியறனால நான் கண்டிப்பாக இவரோட வந்து லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி தான் இவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. 2வதாக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா இவருக்கு 3 குழந்தைங்க பிறந்திருக்கு, ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 13-14 வருஷம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்ததுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை செல்வராகவன் அவர்களை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது, எதனால் இவரோட டாபிக் இப்போ வந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இவரோட மனைவியான கீதாஞ்சலி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்து செல்வராகவன் மற்றும் கீதாஞ்சலி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோஸை ஒன்றா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நண்பர்களே இப்போதைய ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு மனைவி கணவரை பிரிய போகிறாங்களோ அவங்க மீடியாவுக்கு டைரெக்டாக கூப்பிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களை வந்து பல பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா. இவங்களுக்கு இன்டெரக்டாக இவங்க சொல்கிற நியூஸ் என்னன்னா, இவரோட நான் இல்லை அப்படின்றதுக்கு ஒரே ஆதாரம் இவங்க கூட சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் இப்போதி ட்ரெண்டு நண்பர்களே. ஏன்னா இதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து விக்னேஷ் சிவன் கூட இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோன்னே ஏகப்பட்ட பேர் என்ன சொன்னாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, இனிமேல் 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நயன்தாரா அவர்கள் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று பண்ணணும், எவனாவது நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காகவே ஏதாவது ஒரு சர்ச்சையான விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்க செத்தால விக்னேஷ் சிவனை பிரிய போகிறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உருப்படியே கண்டிப்பாக நயன்தாராக்கு இனிமேல் அமையாது நண்பர்களே. ஆனால் ஜெயம் ரவி அவர்களோட மனைவியான ஆர்த்தி அவர்கள் அந்த வேலையை பார்க்கும்போது பல பேருக்கு வந்து டவுட் வந்தது. ஆனால் பல பேருக்கு டவுட்டே வரல, ஜெயம் ரவி அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி பல பேர் பேசினாங்க. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலி நடந்துருச்சு. இதே மாதிரி தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷோட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இப்படி தான் இதில் ஒரு படி தாண்டி போய் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மனைவி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட டைவர்ஸ் மேட்டரை நியூஸ் சேனலுக்கு சொல்லி அந்த நியூஸில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏஆர் ரஹ்மானுக்கே தெரியுதான் என் பொண்டாட்டி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டியோட லைஃப்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக போகாமல் ரொம்ப சர்ச்சையாக தான் போயிட்டுருக்குது. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% செலிபிரிட்டிஸோட ஃபேமிலி வந்து இந்த மாதிரி தாங்க போகும். இதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். அதில் முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கிரியேட்டிவ் மைண்டட் பீப்புள். ஸோ கிரியேட்டிவ் மைண்டட் பீப்புள் நிறைய தனிமையை விரும்புவாங்க. இந்த தனிமை இவங்களை எல்லா இடத்துல இருந்தும் தனிமைப்படுத்தும். ஃபேமிலியிலிருந்தும் தனிமைப்படுத்தும், ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட இருந்தும் தனிமைப்படுத்தும். இந்த உலகத்திலிருந்தே தனியாக போய் வேறு கிரகத்தில் உட்காந்து ஏதாவது ஒன்று யோசிக்கலாமா வித்தியாசமாக அப்படின்ற மாதிரி யோசிப்பானுங்க. ஸோ நீங்கள் வேறு கிரகத்தில் போய் உட்காந்து வித்தியாசமாக யோசிக்கிறதா இருந்தால் கண்டென்ட் உங்களுக்கு இங்கே இருந்தால் தானே கிடைக்கும், அதுவே தெரியாமல் புக்கில் இருந்து நான் படிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த உளவியல் பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில், கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. நடிகர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லைங்க, சம்பளம் வாங்குகிறோம், நடிகரும் போகிறோம். ஆனால் இந்த இயக்குனர்கள், ரைட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட பிரெயினை யூஸ் பண்ண இவங்க வெளி உலகத்தோட தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிச்சுக்கிட்டு எல்லாமே புக்ஸில் இருந்து எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைத்தியக்கார இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து மைக்கு பிடிச்சாலே கெட்ட வார்த்தையாக திட்டுவார். என்றைக்குமே வந்து கூலிங் கிளாஸில் தான் இருப்பார், நைட்டில் கூட கூலிங் கிளாஸ் போட்டுன்னு இருப்பார். ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக 10,000 புக்கு இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் மேடை நாகரிகம் ஒரு 10% கூட இருக்காது. 10% இல்லை, 0.5% கூட இருக்காது. அந்தளவுக்கு மேடையில் கிழின்னு கிழிப்பார். ஆனால் 10,000 புக்கு படிச்சுக்காராம்பா அவர். ஆனால் செல்வராகவன் இந்த டவுன்ஃபாலுக்கு இது மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அவரோட கெட்ட பழக்கம். இதையும் தாண்டி அவருக்கு இன்வால்மெண்ட் இல்லாமல் போகிறது, நிறைய எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம். அதாவது ஏகப்பட்ட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு முதல் 3 படத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸு இவரை நம்பி காசு போடும்போது அந்த காசை துஷ்பிரயோகம் பண்ணுறாருங்க. அதாவது நாங்கள் இவ்வளோ கோடிகளை கொட்டுறோம், நீ எங்களுக்காக வாச்சும் கரெக்டான டைமுக்கு வந்து கரெக்டாக பணம் எடுத்து சொன்ன டைமில் முடிச்சு கொடுக்குறதான உன்னோட கடமை. அதுலேருந்து நீ மீறினா நாங்கள் ஏன் உன்னை நம்பி காசு போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு செல்வராகவன் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார். அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது மயக்கம் என்ன வரைக்கும் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1001 ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமும் கூட இவர் வந்து ஒரு நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாருங்க. ஏதாவது ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம், ஸோ அதனால் கொஞ்சம் சர்க்கிள்களை சந்திக்கிறதுன்றது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் தான். இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இவருக்கு நம்ம பிளாக் மார்க் கொடுக்கறது பதிலாக இவருக்கு 2-3 வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு கோலா பாஸ்கர் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 7Gன்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ 7Gயில் ரவி கிருஷ்ணாவை எப்படி நீ உருவாக்கி விட்டியோ அதே மாதிரி என் பையனை உருவாக்கி விடு அப்படின்னு சொல்லி அவரோட பையனை கூட்டின்னு போய் இவர்கிட்ட விட்டா இவர் என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் மொட்டை அடிச்சு காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி கண்ணாடியை போட்டு மாலை நேரத்து மயக்கம் அப்படின்ற ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படம் போக 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 சரியான இன்வால்மெண்ட் பண்ணாமல் அந்த படத்தை சரியாக முடிக்காத காரணத்தினால இந்த படம் பாதியிலே டிராப் ஆகி போய் அதுக்கப்புறம் அந்த படத்தை அவரோட 2வது மனைவியான கீதாஞ்சலி அவர்கள் தான் இயக்கியிருக்கிறாங்க. ஸோ செல்வராகவன் அவர்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டுக்காக அந்த படம் வெளில வந்திருந்தா கூட நிறைய பேர் பார்த்து அந்த படம் வந்து ஓடுதோ ஓடலையோ வெளில தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது கீதாஞ்சலி கையில் போனதுக்கப்புறம்
டைரக்டட் பை கீதாஞ்சலின்னு போட்டோன்னா அந்த படத்தை சீன்றதுக்கு கூட ஆள் இல்லை, வியாபாரம் ஆகல. அந்த படம் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகி அந்த படத்தை வந்து தயாரித்த கோலா பாஸ்கர் அவர்கள் இறந்துட்டாரு. இதனால இறந்தாருன்னு தெரியாது, ஆனால் வயசாகி இறந்துட்டாரு. ஆனால் இருந்தாலும் போட்ட காசு போச்சேப்பா. இதனால அந்த படத்தில் நடிச்ச அவரோட பையனுக்கு என்ன லைஃப் கிடைச்சது? ஒன்றுமே கிடைக்கல. இது மட்டும் இல்லைங்க, ஆர்யா, அனுஷ்கா இந்த 2 நடிகர்களும் கொடுத்த கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ணி இரண்டாம் உலகம்னு ஒரு வித்தியாசமான படம் எடுக்கிறேன்னு அந்த படத்தோட தலையும் புரியாமல் வாழம் புரியாமல் அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னு அப்பேற்பட்ட ஒரு படத்தையும் காலி பண்ணி மொத்தமாக சொதப்பி விட்டாச்சு. இது மட்டும் இல்லாமல் 7G ரெயின்போ காலனியில் என் படத்துக்கு ஒரு லைஃப் கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் வந்து அன்னைக்கு மாஸ் ஹீரோவாக இருந்த ஒரு நடிகரை கூட்டின்னு வந்து 2 பேரும் கம்பைன் பண்ணி ஒரு படம் பண்ணலாம். அங்கே பேர் செல்வராகவன் ப்ரொடக்ஷன், நான் அந்த மாஸ் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா உங்கள் லெவல் அடுத்த லெவலில் போயிடும். இது நான் ஒரு நன்றி கடனாக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் சொல்ல போய் அந்த ஹீரோவை கூட்டினு வந்து உட்கார வச்சா அந்த ஹீரோ 1 மணி நேரம் ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் ஒரு பேசியிருக்கிறாராம். பேசின பேச்சில் 1 மணி நேரம் கழிச்சு அந்த ரூம்லேருந்து வெளில வந்த அந்த நடிகர் முறைச்சிட்டு போனாராம் அந்த தயாரிப்பாளரை, இன்னொரு தடவை என்ன கூப்பிட்றாத அப்படின்ற மாதிரி. ஏன்னா உள்ளே போய் என்ன பேசியிருக்காருன்னா, கதையை சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ஹீரோட பர்சனல் லைஃபு, அவர் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனார், எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்றினார் அப்படின்ற 1 மணி நேரம் அந்த பர்சனல் கதையை சொல்லி கடைசி வரைக்கும் கதை சொல்லாமல் அந்த ஹீரோ வெறுப்பேற்றி அமைச்சிக்கிறாரு. அந்த ஹீரோ இனிமேல் செத்தாலும் இவங்க கூட சேரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த மாஸ் ஹீரோ கிளம்பி போயிருக்கிறாரு. அந்த மாஸ் ஹீரோ யாருன்னு தெரியுமா? தெரிலன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் விருப்பேற்றி அமிச்சா யார் தான் வருவா? இருந்தாலும் என் தம்பி ஒருத்தன் இருக்கிறான்டா, அவன் எப்போ கூப்பிட்டாலும் வருவான் அப்படின்ற மாதிரி தனுஷ் ஒரு 2 படத்தை கூப்பிட்டுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் அவர்களும் கொஞ்சம் கால் ஷீட்டு கொடுத்து, அது என்னங்க படம், மயக்கம் என்ன, அந்த படத்தை நடித்தார். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த படத்தில். ஆக்சுவலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்களோட 2வது லைஃப் அப்படின்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி எடுத்தது தனுஷ்க்கு தெரிஞ்ச உடனே தனுஷ் அவர்கள் செம காண்டாயிட்டாராம். ஏன்னா அந்த முதல் மனைவி பிரிஞ்சு ரொம்ப வாடி போன ஒரு நபர் ஒரு கெரியரில் பெரிய ஆளவன்னு நினைக்கும் போது 2வதாக கீதாஞ்சலின் மாதிரி ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணால் அவரோட லைஃப் வந்து டேக் ஓவர் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். இது வந்து அவரோட லைஃப்பை பிரதிபலிக்கும் படமா. இந்த மேட்ரு தெரிஞ்சவொன்னே தனுஷ் அவர்கள் காண்டாக்ட் இருக்கிறாரு, என்னை வச்சு செய்கிறல்ல, நீ என்ன தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஒரு அண்ணன்றதுக்காக நான் எவ்வளோதான் நானும் உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன், சொல்லு பார்ப்போம், இப்படி வச்சு செய்கிறியா அப்படின்ற மாதிரி தனுஷ் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வச்சு நானே ஒருவன்லாம் எடுத்து வெறுப்பேற்றி விட்டதுக்கப்புறமா தனுஷ் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு, ஒரு அண்ணனா வீட்டுக்கு வா, காசு கேளு, எப்போனாலும் வீட்டில் தங்கு, ஒரு அண்ணனா பர்சனலாக நடந்துவா, கெரியரில் தயவு செய்து வந்து தலையிடாத அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்களை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யா அவர்கள் ஆபத் பாண்டவன் எந்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்றது தான் சூர்யா அவர்களோட கேரக்டரு. ஸோ சூர்யா அவர்கள் இவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறாரு. செல்வராகவன், நீங்களாம் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஸோ உங்களை தவற விடுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன், என்ன வச்சு ஒரு ஹிட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒழுக்கமாகங்க, உங்களுக்கு சினிமா வந்து கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பித்த படம் தான் NGK அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து ஆரம்பத்தில் பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா NGK ஒரு அரசியல் படம், சூர்யாவும் செல்வராகவனும் இறங்குறாங்க, யுவன் சங்கர் ராஜா மறுபடியும் உள்ளே வராருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்க. ஆனால் இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா சூர்யா தப்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களே யோசிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தில் சூர்யா அவரோட இமேஜை கெடுக்கிறதுக்கு 2 சம்பவம் இந்த படத்தில் வந்திருக்கும் நண்பர்களே. அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அது என்ன சொல்கிறேன் பாருங்க. அதில் முதல் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவரோட இமேஜை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு அரசியலுக்காக சூர்யா அவர்கள் ஜால்ரா அடிக்கிறாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது கூட வந்து ஓப்பனாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் காமிச்சிருப்பாங்க, அதை போட்டு பார்த்ததுக்கப்புறமா அந்த சீனை அப்பட்டமாக சூர்யா அவர்கள் ரிமூவ் பண்ணிட்டாருன்னு அந்த படத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன மேட்டர்னா, சாய் பல்லவி அந்த படத்தில் வந்து சூர்யா மேலே ஒரு டவுட்லேயே இருப்பாங்க, நீ ரகுல் பிரீத் சிங் வீட்டுக்கு போயிட்டு வர, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரேன்னு. ஆனால் உண்மையாகவே அந்த படத்தில் சூர்யா அவர்கள் நான் பண்ணலைன்ற மாதிரி தான் காமிப்பார். ஆனால் உண்மையாகவே அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் படி, படத்தை எடுத்த விதத்தின்படி அந்த இடத்துல பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ சூர்யா பண்ணியிருப்பார் அப்படின்றத நேரடியாக காமிக்கக்கூடாது அப்படின்னு சூர்யா அவர்கள் போட்டு பார்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அதனால் அந்த சீனை செல்வராகவன் உண்மையாகவே எடுத்திருப்பாரு, எடுத்து இந்த படத்தில் வைக்கணும்னு தான் வச்சிருப்பாரு. ஆனால் சூர்யா அவர்கள் போட்டு பார்த்துட்டு நிறைய மாற்றங்கள் செஞ்சனால தான் அந்த படத்தோட தலையும் புரியாது வாழும் புரியாது. ஸோ ரகுல் பிரீத் சிங்கோட சூர்யா அவர்கள் தொடர்பில் இருந்தது தான் அந்த படத்தோட ஆக்சுவல் ஸ்கிரிப்ட். இது எல்லாமே சூர்யா அவர்கள் ஒரு சைடு காதல், ஒரு சைடு அரசியலுக்காக பண்ணாருன்ற மாதிரி காமிச்சாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளில வந்திருந்தா சூர்யா காலி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சூர்யாவோட கெரியரே காலி, இமேஜே காலின்னு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு மேட்டரும் இருக்குது அதில் என்னன்னா, கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து சூர்யாவோட அப்பா அம்மா பாம் வச்சு கொல்லப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, எதிர்கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் தான் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் உண்மையாக இந்த சம்பவத்தை சூர்யா அவர்கள் தான் பண்ணியிருப்பாரு. என்னையா சொல்கிற, ஏதோ சொல்கிறேன்னா அடுத்த வாட்டி நான் சொல்கிறத வச்சு அந்த படத்தை பாருங்கள். சூர்யா அவர்கள் தான் அந்த படத்தில் இப்படி பண்ணியிருப்பார். அதை அப்பட்டமாக அந்த படத்தில் அவர் எடுத்திருப்பார். ஆனால் சூர்யா அவர்களோட ரொம்ப ப்ரெஷர்னால அந்த சீனை அவங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணி குழப்பத்தோடு முடிச்சிருப்பாங்க. அதாவது சூர்யா அவர்கள் அந்த எலெக்ஷன் மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை பார்த்து கடைசியாக உன்னை பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லுவார்.
சொல்லிட்டு கிளம்பும் போது நிழல் ரவி அந்த படத்தில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அவரால் ஈஸியாக கணிக்க முடியும். அவர் ஒரு லுக் விடுவார் சூர்யாவை பார்த்து, அந்த லுக் வந்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிடும், இந்த படத்தை நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிடும், சூர்யா அவர்கள் தான் அவங்க அப்பா அம்மாவை அந்த அரசியலுக்காக கொல்லுவார் அப்படின்றது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அப்படி ஒரு சம்பவம் வந்து வெட்டுக்குத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வேணும்னே சைக்கிளில் அந்த ரூட்டில் போவார். ஏன்னா சாய் பல்லவி மேலே குத்துகள்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி வரணும்னு சொல்லி இது எல்லாமே ஓப்பனாக செல்வராகவன் அவர்கள் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனால் இது ஓப்பனாக இந்த படம் வெளில வந்திருந்தா புதுப்பேட்டையோட மோசமான ராவண படமாக அந்த படம் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் எப்படி தனுஷ் அவர்களோட ஆரம்ப கட்டம் வேற ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ்ல இருந்து 20 வருஷம் கழிச்சு அந்த நெகட்டிவ் ஷேட்லாம் அழிச்சிட்டு தனுஷ் அவர்கள் ஒரு நல்ல இமேஜுக்கு வந்தாரோ, அதே மாதிரி சூர்யா அவர்கள் இந்த படம் அப்படியே ராவா ரிலீஸ் ஆயிருந்தா, சூர்யாவோட தலையீடு இல்லாமல் ரிலீஸ் ஆயிருந்தா, சூர்யாவோட இமேஜ் டோட்டலாக காலி. அதுக்கப்புறம் இதுல இருந்து மீண்டு வரதுக்கு அவர் ஒரு 15 வருஷம் எடுத்துருக்கணும். ஸோ செல்வராகவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுக நடிகர்களை வச்சு எடுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய அத்தனை படங்களிலும் அந்த ஹீரோ செல்வராகவன் தான். ஸோ இதை வந்து எந்த ஒரு மாபெரும் மாஸ் நடிகரோ எஸ்டாப்ளிஷ்ட் நடிகரோ ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் இவரோட டவுன்ஃபாலுக்கு காரணம். நீங்கள் வளரணும்னா மாஸ் நடிகரை வச்சு நீங்கள் படம் பண்ணாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. இல்லைனா புதுமுக நடிகர்களை வச்சு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பெரிய பணத்தை வாங்கிட்டு பெரிய நடிகர்கள் உள்ள வச்சு அந்த நடிகருக்கு மூலயமாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுன்றது பக்கா சுயநலத்தனம் அப்படின்றதையும் தாண்டி மூளை வேலை செய்யாத முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஊரில் இருக்கிற முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் 7G Part 2 எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 70% ஷூட்டிங் மட்டும் தான் முடிஞ்சிருக்குதான். இன்னும் 30% முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு. இதையும் தாண்டி மென்டல் மனதில்னு ஒரு படம் கமிட் ஆகிருக்கிறாருங்க. அந்த படத்தையும் இவர் வந்து பண்ண போகிறாராம். இது முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் எத்தனை நூற்றாண்டாகுமோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, செல்வராகவன் அவர்கள் இஸ் எ குட் ஃபிலிம் மேக்கர். ஒரு ஃபிலிம் மேக்கராக இவரோட படைப்புகள் வந்து இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் பேசப்படும். ஆனால் இதை வந்து நீங்கள் கரெக்டான எக்ஸிக்யூஷன் பண்ணி ப்ரொடியூசருக்கு எந்த தலைவலியும் இல்லாமல், உங்கள் குடும்ப மெம்பர்களுக்கு யாருக்கும் தலைவலி இல்லாமல், உங்கள் படத்தில் நம்பி நடிக்க வர நடிகர்களுக்கு எந்த தலைவலியும் இல்லாமல், உங்களோட சுயநலத்தை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டியில் மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக இருந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கான இயக்குனர் இன்றைக்கி காலகட்டத்தில் எவனுமே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நாலேஜ் உள்ள ஒரு இயக்குனர் தான். ஆனால் அவரோட எக்ஸிக்யூஷனும் அவரோட டிசிப்ளினும் சரியாக இல்லாமல் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானனால இவ்வளோ பெரிய கிரியேட்டர் கூட எப்படி அழிகிறான்றத சினிமா மூலயமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதனால் ஆஸ் எ கிரியேட்டராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கெட்ட படத்துக்குள்ளே போனால் தான் க்ரியேட்டிவிட்டின்னு வந்ததுன்னா, அப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தில் இருந்த பல கிரியேட்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் அழிஞ்சு தான் போயிருக்கிறாங்களே தவிர யாருமே வளர்ந்ததில்லை அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட பேர் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்க்ளூடிங் நம்ம செல்வராகவன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. மற்றும் சினிமா சீக்ரெட்ஸை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் நான் ஏற்கனவே சொன்ன படத்தில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் மறுபடியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.